இல்லை அக்கங்கட்ட கூவை மாப்பிள்ளையெல்லாம் நான் தான் உங்கள் நெல்லை வேலு பேசுகிறேன். இன்றைக்கி இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா, நம்ம திருச்சி சாதனா எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? திருச்சி சாதனான முதல்ல யார், அவங்க எப்படி வந்தாங்க, அவங்களோட சொந்த ஊர் வந்து திருச்சி தானா, அவங்க வந்து எப்படி எல்லாருக்கும் மக்கள் மத்தியில் கொஞ்சம் பிரபலமாக இருக்காங்க, ஒரு செலிப்ரிட்டியாக இருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து அதை பற்றி பேசி பார்க்க போகிறோம். வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இப்போ வந்து உங்கள் எல்லாருக்குமே திருச்சி சாதனாங்கிற ஒரு பொண்ணு, அவங்க வந்து ஒரு டான்ஸரு, நகைச்சுவாக பண்ணுவாங்க, சும்மா ஜாலியாக வீடியோ போடுவாங்க அப்படின்னு தெரியும். ஆனால் திருச்சி சாதனா அவங்க கடந்து வந்த பாதை, வளர்ந்து வந்த பாதை வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு பாதைங்க. ஏன்னா முதல்ல சொல்லப்போனால் சாதனாவுக்கு சொந்த ஊர் அவங்களுக்கு வந்து திருச்சி கிடையாது. திருச்சி பக்கத்தில், பார்டர் பக்கத்தில் இருக்க ஒரு ஊர், சரியா? ஆனால் அவங்க திருச்சி சாதனான பக்கத்தில் இருக்கிறனால திருச்சி சாதனான பேரை வச்சுக்கிட்டாங்க. ரெண்டாவது, டிக்டாக்னு ஒரு ஆப் வந்துச்சு, செயலி வந்துச்சு, எல்லாருக்குமே தெரியும். அந்த டிக்டாக் வந்த அப்போந்தான் வந்து சாதனா வந்து எல்லாருக்குமே தெரியும். நான் அதுக்கு முன்னாடிலாம் நிறைய ஆப் வந்திருக்கு, டகாட்டாக்கு நிறைய ஆப் வந்திருக்கு, அதெல்லாம் யாருக்குமே தெரியாது. மியூசிக்லேயும் ஒரு ஆப் வந்துச்சு, அதெல்லாம் வீடியோ போடாங்க, ட்ரெண்டிங் ஆகலை. டிக்டாக்னு ஒரு ஆப்பு செயலி வந்து அதில் தான் வந்து சாதனா, ரவுடி பேபி சூர்யா, இந்த சிக்கா, சீபி முத்து எல்லாருமே, வணக்கண்டா மாப்பிள்ளை, இவங்க எல்லாருமே அது மூலயமா வந்தவங்க தான். திவ்யா கள்ளச்சி எல்லாருமே அது மூலயமா வந்தவங்க. இப்போ அந்த டிக்டாக் செயலியை நிறுத்தினதும் வந்து சாதனாவுக்கு வந்து ஒரு பேர் அதிர்ச்சி ஆகிடுச்சு. நம்ம இப்போ தான் வந்து 1 மில்லியன் வியூஸ் தாண்டி போய்கிட்டு இருக்கோம், ஃபாலோவர்ஸ் தாண்டி போகிறோம். இப்படி திடீர்னு வந்து ஆப்பை நிறுத்திட்டாங்க, நமக்கு என்ன பண்ணுறது எது பண்ண தெரியாமல் அப்படியே அந்த இதில் முடிச்சுட்டு இருக்கும்போது தான் இன்ஸ்டாகிராமு, யூடியூப்னு வந்துச்சு. அப்படி அந்த யூடியூப் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஜிபி முத்து வந்துட்டு கொரோனா டைமில் ட்ரெண்ட் ஆகிட்டார். ரவுடி பேபி சூர்யா, சிக்கா, அவங்க எல்லாமே தெரியும். அவங்க ஏற்கனவே உள்ளே போயிட்டு திரும்பி இப்போ வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ சாதனா வந்து என்ன செஞ்சாங்க, முதல்ல யூடியூப் சேனல் ஆரம்பித்தப்போ அப்போ வந்து டான்ஸ் வீடியோலாம் போடலை, சமையல் வீடியோ போட்டாங்க. சமையல் வீடியோ போடும்போது சேனல் வியூஸ் போகலை. விவசாயத்தை பற்றி வீடியோ போட்டாங்க, விவசாயத்தை பற்றி போட்டும் அவங்களுக்கு சேனல் வியூஸ் போகலை. அதுக்கப்புறம் பார்த்தாங்க, நம்ம வந்து இனிமேல் ஒரு ஆபாசமாக ஒரு அறகுறையாக போடுவோம் அப்படின்ட்டு குடும்ப கஷ்டத்துக்காக 2 பொண்ணு வச்சுருக்காங்க. முற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு விவசாய பெண்ணு, அவங்க குடும்பமே விவசாய ஃபேமிலி. அவங்க இப்போ கல்யாணம் பண்ணது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், அவங்களோட சொந்த தாய் மாமா. அவர் தான் சின்ன குழந்தையிலேருந்து தூக்கி வளர்த்தவர். அவர் தான் வந்து இப்போ இன்றைக்கி கல்யாணம் முடிச்சு இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதனா யூடியூப் சேனல் ஆரம்பித்து இந்த யூடியூப்பில் சாதனா மீடியா, சாதனா அபிஷன் சேனலை வச்சு இப்போ அதில் வந்து சும்மா வேறு லெவலில் வீடியோ போட்டு, ஃபேஸ்புக்கில் வீடியோ போட்டு நல்ல இப்போ ரீச் ஆகி ட்ரெண்டிங்கில் போய் நிறைய படங்களில் சின்ன சின்ன கேரக்டர் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சொந்தமாக வீடு வாங்கி, வாசல் வாங்கி, இப்போ காரு வரைக்கும் வாங்கியிருக்காங்க. பொண்ணை கட்டி கொடுத்துருக்காங்க, நகை நட்டுலாம் பண்ணி. அதுக்கப்புறம் இப்போ ஆடி மாதம் ஆடி கார் வாங்க போகிறாங்க கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ இன்னொரு வீடு வேறு வேலை நடந்துக்கிட்டு கேள்விப்பட்டிருக்கோம். இப்படி இருக்கிற பட்சத்தில் விவசாயத்தை பற்றிலாம் போட்டப்போ வீடியோ போகலை. அவங்க அந்த மாதிரி அரைக்குறையாக காமெடியாக வீடியோ போட்டனால நல்ல வியூஸ் போய் நல்லா ரீச் ஆகி ட்ரெண்ட் ஆகிட்டாங்க. இப்போ திருச்சி சாதனா எல்லாருக்குமே தெரியும், சரியா? இப்படி இருக்கிற நேரத்தில் இப்போ சாதனா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு இன்டர்வியூவில், நான் வந்து எனக்கு வீடு 1.5 கோடிக்கு வீடு கட்டிட்டேன், நகை நட்டு காரு பணம் என் பிள்ளையை கட்டி கொடுத்துட்டேன், இன்னும் ஒரு பொட்டப்பில் இருக்குது, நான் அதுக்கு மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கேன், எல்லா நிம்மதியும் இருக்குது, ஆனால் ஒரு நிம்மதி மட்டும் என்கிட்ட இல்லை. என்ன நிம்மதி அப்படின்னா, என்னோடய கணவர், என் சின்னத்தர மாமன் வந்து என் மேலே இப்போ பயங்கரமான சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாருங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்து என் கணவர் சின்னத்தர மாமன் வந்து இது மாதிரி சந்தேகப்பட்டதே கிடையாது. அவர் எல்லா சப்போர்ட்டும் எனக்கு உண்டு. அவர் வந்து விவசாயம் பண்ணாலும் என்னை வந்து நான் வீடியோ போடுவேன், அவார்ட் ஃபங்க்ஷன் போவேன், திரும்பி படத்தில் நடிக்க கூப்பிட்டு அதுக்கு போவேன், வெளியே அவுட்டோர் ஷூட்டிங் போவேன். இங்கெல்லாம் போயிட்டு இருக்கும்போது என் மாமன் சந்தேகப்படலை. இப்போ ஒரு சில நாளாக வந்து என் கணவர் வந்து இப்போ என் மேலே ரொம்ப சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாரு, மனசு நிம்மதி இல்லைன்னு இப்போ சாதனா சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, சாதனா மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் வந்து கொஞ்சம் ஆட்டங்கள்லாம் கொஞ்சம் குறைங்க. கொஞ்சம் ஆட்டம்னா, இந்த தம்பி, வளர்ந்த தம்பி, புதுசாக வந்த தம்பி, அந்த தம்பி கூட அப்படி ஒரு தம்பி கூட ஆடுறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா உங்கள் கணவருக்கு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை செய்யக்கூடாது. கணவரோட உத்தரவோட தான் எல்லாருமே செஞ்சிட்ருக்காங்க. கணவர் உத்தரவு இல்லாமல் செய்ய முடியாது. இத்தனை வருஷம் உங்கள் குடும்பத்தில் அமைதியாக போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கலகம் வருது, ஒரு சந்தேகங்கிற ஒரு இது வருதுன்னா காரணம் யாரும் நம்ம தான். அதுக்கு நம்ம வழிவகுப்பை விடக்கூடாது, பண்ணக்கூடாது. ஒரு வாட்டி சந்தேகம்னு ஒரு கணவரோ மனைவிக்கோ சந்தேகம் வந்துருச்சுன்னா கட்டையில் போகிறது கடைசி வரைக்கும் சந்தேகம் தான். அது அக்கா தங்கச்சியாக இருந்தால் கூட அந்த உறவை நம்ம தப்பாக நினைக்க தோணும். அந்த மாதிரி தான் இப்போ ஆயிடுச்சு. அதனால் நீங்களே உங்களோட என்ன சொல்கிறது, முயற்சிக்கு தடையாக ஒரு இதாக வந்து இப்போ விலங்க வந்து உங்கள் கனவை வச்சுக்காதீங்க. அதனால் டீசெண்டாக வீடியோ போடுங்க, சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. எனக்கு பொம்பளை பிள்ளை வேறு இருக்குது,
அதுக்கு வந்து நீங்கள் உழைக்கணும், சம்பாதிக்கணும். நீங்கள் வந்து மேலே மேலே வரணும். உங்களோட லட்சியமே நீங்கள் சொல்லியிருக்கீங்க. படத்தில் நடித்து ஒரு பெரிய ஆளாகணும், சினிமா துறையில் நடித்து என் முகம் உலகம் பூரா தெரியணும், நான் பப்ளிசிட்டி ஆகணும்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு அந்த முயற்சிக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அதே நேரத்தில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இதே மாதிரி மக்களை சிரிக்க வச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, அவ்வளோதான். அதே மாதிரி சாதனை கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க நண்பர்களே, நான் வந்து விவசாயத்தை பற்றிலாம் வீடியோ போட்டேன், எனக்கு வியூஸே வெறும் 1000-2000 வியூஸ் கொடுத்தான். ஆனால் நான் கொஞ்சம் ஒரு ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கிட்டு, அரைகுறையாக ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கிட்டு ஆடினேன், எனக்கு மில்லியன் வியூஸ் கொடுத்து என்னை தூக்கி விட்டான், எனக்கு சப்போர்ட் பண்ணி விட்றாங்க. அதெல்லாம் நல்லதுக்கு காலமே இல்லை. நல்லது பண்ணால் யாருமே பார்க்க மாட்டேங்காங்க. அரைகுறையாக ஆபாசமாக பேசினா மட்டும்தான் பண்ணுறாங்க. அதனால் வந்து அது ஏன் தப்பு கிடையாது, ஏன் தப்பா மீடியா தப்பான்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு பேட்டியில் கூட. அதனால் நான் என்ன சொல்கிறேன், அரைகுறையாக இருந்தாலும் சின்ன குழந்தைய பார்த்து கெட்டு போகுது. அதனால் நீங்கள் ஜம்முன்னு டீசெண்டாக வீடியோ போடுங்க, ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஓகே நண்பர்களே, மற்றபடி வரணும்ல, இதுதான் சாதனா பற்றி ஒரு என்னோட அப்டேட்டு. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ தள்ளாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நெல்லை வீடு சோஷியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லை அமைக்கிறீங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம் நண்பர்களே.